ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நிறைவு தரும் குறைகள் என்கின்ற தலைப்பிலே வாழ்க்கையுடைய இயல்பான இயற்கையான சில அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அடிப்படை எந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் சுன்னாவை நாம் படிக்கிற நேரத்திலே மனித இயல்புகளையும் மனித குணங்களையும் மனிதனுடைய பண்பாடுகளையும் மனிதனுடைய அதாவது அன்றாட ஒழுக்கங்களையும் அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்கிறது, எமக்கு நிறையவே சொல்லித் தருகிறது. அதை ஒட்டி சஹாபாக்கள், இமாம்கள், அதற்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லோரும் அவைகளை எமக்கு விளங்கப்படுத்துவதிலே அற்புதமான முயற்சிகளை என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். அது அவருடைய சலீகத்திலே இயல்பாகவே அவர்களால் விளங்க முடிந்த சில விஷயங்கள் இன்றைக்கு நாம் அதை விட்டு மிகவும் தூரமாக இருப்பதனால படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்ம மாறி இருக்கிறோம். அது என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இது அஹ்லாக் சார்ந்தது அல்ல, இது பண்பாடுகள் சார்ந்தது அல்ல, அல்லது குணாதிசயங்கள் சார்ந்தது அல்ல. மனிதனுடைய இயல்பான படைப்புடைய அமைப்பே என்ன, பலகீனமானது என்று சொல்வதுதான் அது. அப்படி என்றால் உலகத்தில் எவ்வளோ பெரிய பலசாலியும் பலகீனத்திலிருந்து வெளியே போக இயலாது என்று அர்த்தம். அதன் அது அர்த்தம் ஹுலிகல் இன்சானு தஈஃபாண்டா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பலத்தின் உச்சகட்டத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் மனிதனாக நம்ம யாரை சொன்னாலும் அவன் பலகீனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது என்பதை அந்த வசனம் எங்களுக்கு என்ன அதாவது சொல்லி காட்டுகிறது. இதே போல அதாவது மனிதன் அஜூலாக அவசரக்காரனாக இருக்கிறான் என்பது குர்ஆன் வசனம். எவ்வளவு பெரிய நிதானமானவனும் ஒரு சின்ன அவசரத்திலிருந்து என்ன செய்யலாது, வெளியே வர முடியாது. குறைக்கலாம், ஆனால் முழு இயல்பிலிருந்தும் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. காரணம், மனிதன் மஃப்தூர் அலைஹி, மஹ்லூக் அலைஹி, மஜ்பூல், அதாவது அதிலேயே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், இயற்கையாக அவன் அதிலேயே என்ன செய்திருக்கிறான், அமைக்கப்பட்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அப்படி என்று சொன்னால் இது மனித இயல்புகள் சார்ந்த விஷயங்கள், மனிதனுடைய இயல்புகள் சார்ந்த விஷயங்கள், அல்லது மனிதனுடைய அதாவது பிறப்பிலேயே அவனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அம்சங்கள். இதெல்லாம் யாராவது அந்த பலகீனங்கள் என்ன என்பதை உணராமல் அதை மாற்ற முயற்சித்தாரண்டா அவர் இயல்போட மோதுகிறார், மாற்ற முடியாத ஒரு இடத்தோடு என்ன செய்கிறார், மோதுகிறார். இதுவும் பண்பாடுகள் என்ற ஒரு பகுதி. பண்பாடுகள் என்றால் என்ன? பண்பாடுகள் என்பது எமக்கு கலாச்சார காலாகாலமாக எம்மோடு ஒட்டி இருக்கக்கூடிய சில வழிமுறைகள், எமது நடைமுறைகள். இப்படி பண்பாடுகள் என்று சிலது நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்கும், சேர்ந்திருக்கும். அதை நம்ம அதபென்று கூட சொல்லலாம். அதவென்று சொன்னால் என்ன, எப்படி உண்ண வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படி வர வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது அதப். இது பண்பாடுகள் சார்ந்துதான் பெரும்பாலும் இருக்கும். பண்பாடுகள் சார்ந்தென்றால் ஒருவரை கண்ட நம்ம கை கொடுத்து சலான் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும், இது ஒரு அதபு. இதே அதப் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து தான் இருக்கும் என்பதுக்கு என்ன ஆதாரம் என்றால், நாங்கள் பெண்களை கண்டா கை கொடுக்க மாட்டோம், அது பிழை என்று சொல்லுவோம். இதே நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் அப்படி கொடுக்காமிக்கிறது என்னது, அவங்க ஒரு அதபுக்கு முரணானதாக பார்ப்பாங்க, அவமரியாதையாக என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். அதனால தான் இந்த இரண்டு பகுதிகளை நம்ம பார்க்க, சில வீடியோக்களில் சில பரிசுகள் வாங்கக்கூடிய, சர்டிஃபிகேஷன் வாங்கக்கூடிய சில இடங்களை நாங்களே என்ன செய்கிறோம், சில அசௌகரியங்களை உணர்றோம். என்ன காரணமோ அவர்களுடைய அதபாக எது இருக்குதுண்டா, கை குலுக்கி அணைத்து ஒரு பரிசை கொடுப்பது. நம்ம அதை கூடாது என்ற இடத்துல இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அதவும் அவர்கள் விளங்கி இருக்கக்கூடிய அதவும் என்ன செய்யுது, மோதுகிறது. எனவே பண்பாடு சார்ந்த விஷயங்கள் என்று சில விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அது நம்ம வளர்க்கப்படுகின்ற முறை, நம்ம உருவாக்கப்படுகின்ற முறை, நமக்கு அறிவூட்டப்படுகின்ற முறை, நம்ம இருக்கக்கூடிய சூழல் என்பது அதை பண்பாடாக எமக்கு தீர்மானித்திருக்கும், அதை பண்பாடாக எமக்கு தீர்மானித்திருக்கும். நம்ம அதை பண்பாட்டுக்கு முரணான ஒரு விஷயம் நடக்கிற நேரத்தில் பண்பாட்டுக்கு முரண் நினைப்போம். ஆனால் உண்மையில் சில பண்பாடுகள் அல்ல என்பது நம்ம வெஸ்ட் வேர்ல்டில் நடக்கக்கூடிய சில அதாவது முறைமைகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு, என்னன்னு சொன்னா அஹ்லாக் சார்ந்தவைகள். பண்பாடுகள் வேறு, மனிதனுடைய நட்பண்புகள் அல்லது கெட்ட பண்புகள் என்று சொல்லக்கூடிய பண்புகள், ஒவ்வொரு மனிதன் இருக்கக்கூடிய அஹ்லாக்குகள் வேறு. இது ஒரு பகுதி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான்
புன்முறுவலோடு ஒருவர் என்ன செய்யறது, பேசுறது. அதே போல என்ன, அதாவது இங்கிதமாக பேசுவது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஒருவரை உபசரிப்பது, பொறுமையோடு இருப்பது, இதெல்லாம் பண்புகள். இதுல பாத்தீங்கன்னா மேற்கத்திய உலகத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. இது எல்லாருமே என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க. எனவே நம்ம இந்த அடிப்படை வித்தியாசங்களையாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். இது பண்புகள் சார்ந்தது. நட்பண்புகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன செய்வாங்க, அதை ஒத்துக்கொள்வார்கள். அதை வளர்க்க வேண்டும் என என்ன செய்வார்கள், சொல்வார்கள். மத வேறுபாடு இன்றி அதை என்ன செய்வாங்க, அதை சொல்வார்கள். மனிதனுடைய இயல்பாக அதை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இந்த நட்பண்புகளையுமே நீங்க இரண்டாக பிரிச்சுக்கணும். சிலருக்கு என்ன செய்ய மாட்டா, சில நட்பண்புகள் கூடுதலாக இருக்கும், சிலருக்கு அந்த பண்புகள் குறைவாக இருக்கும். சிலருக்கு அந்த பண்புகள் கூடுதலாக இருக்கும், சிலருக்கு அந்த பண்புகள் குறைவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்டா, மனிதனுடைய இயல்பிலேயே என்ன செய்வான், சில விஷயங்களை கொடுத்திருப்பான். அதாவது உதாரணமாக பலகீனங்கள் பலங்கள் என்று கொடுத்திருப்பதை போல இயல்பிலேயே மனிதனுக்கு சில வீரத்தை கொடுத்திருப்பான். சிலருக்கு இயல்பிலேயே ஒரு நிதானத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு இயல்பிலேயே கோபத்தை கொடுத்திருப்பான். இவைகள் இந்த மூணாவது தலைப்பும் ஃபர்ஸ்ட் தலைப்பும் சம்பந்தப்பட்டு கொள்ளக்கூடிய இடங்கள். இப்போ நம்ம ஒரு கோபக்காரராக பார்த்து என்ன செய்யறோம், ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறோம், அல்லது ஒரு கோபக்காரியாக பார்த்து இந்த திருமணத்தை செஞ்சு வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம்டா, கல்யாண வாழ்க்கை சரியா போகல, பிரச்சனை ஆகிட்டு, அது போல என்ன பொருந்தி போகல, இவர்களுக்கு இடையில என்ன ஒற்றுமை இல்லாமல் போயிட்டு நம்ம நல்ல மட்டும் தான் முடிச்சோன்னு சொல்லி. இல்லை, நீ பார்க்கவே இல்லை, நீ என்ன அசல்ல பார்க்கவே இல்லை. ஏனென்றா பண்பு என்றதும் பண்பாடு என்றதும் மனித இயல்பு என்றதையும் ஒரு மனிதர் லேசா பிரிச்சறிஞ்சு முடிய விஷயங்கள். அவைகளை நம்ம யோசிக்காம என்ன செஞ்சிடறோம்டா, இந்த மாதிரியான சில நடைமுறைகளை நம்ம என்ன செய்து விடுகிறோம். அதே போலதான் நற்குணங்களுக்கு என்று சில தலைவாசல்கள் உண்டு. நற்குணங்களுக்கு என்ன சில தலைவாசல்கள் உண்டு, அது பின்னால் உள்ள எல்லா கெட்ட குணத்தையும் மறைச்சிடும். கெட்ட குணங்களுக்கு என்ன சில தலைவாசல்கள் உண்டு, அது பின்னால உள்ள எல்லா நல்ல குணத்தையும் மறைச்சிடும். நல்ல ஈகை குணம், நல்ல முறையில் புன்முறுவல், அதான் பேசக்கூடிய குணம், சிரிக்கக்கூடிய குணம் பின்னால் உள்ள எல்லா கெட்ட குணத்தையும் மறைக்கும். நல்ல ஒரு மனுஷாப்பா அப்படியே என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவ்வளோ கெட்ட குணம் என்ன செய்யும், பின்னால இருக்கும். காரணம் இது நல்ல குணங்களுடைய தலைவாசல் அது. அதே போல சில கெட்ட குணங்களுடைய கஞ்சத்தனம், அதே போல எடுத்தறிந்து பேசுதல் என்பது, அது நீங்க எவ்வளவு பெரிய இபாதத்தாலியாக நல்ல பணிவானவராக இருந்தால், எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தால், இது ரெண்டு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அதை மறைத்து விடும். தலைவாசல்களை நம்பி முடிவெடுக்கக்கூடிய எத்தனை பேர் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அஹ்லாக் ஒரு அற்புதமான பாடம். அஹ்லாக் ஒரு அற்புதமான பாடம். நபரத்துன் நயீம் அப்படி என்று சொல்லி சவுதி உலமாக்கள் சேர்ந்து ஒரு நூல் எழுதினாங்க, ரசூலுல்லாஹ் ஃபி அஹ்லாக் ரசூலில் கரீம் சொல்லி, சங்கையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகள். கிட்டத்தட்ட என்ன ஞாபகத்துக்கு ஒரு 10 பாகங்கள் அளவுக்கு என்ன செய்யும் அந்த புத்தகம் வரும், பெரிய ஒரு நூல். அதுல எல்லா விதமான குணாதிசயங்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஆய்வு என்ன செய்திருக்கிறார்கள், அதுல செய்திருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் இயல்பாகவே மனிதருக்கு புரிந்த விஷயங்களும் உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்திலையும் இயல்பாகவே மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் உண்டு. ஆனால் சில விஷயங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களும் உண்டு. அதுல ஒன்றுதான் நம்ம குணாதிசயங்கள் சம்பந்தமாக பொதுவாகவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹ் இயற்கையாக தந்ததாக இருந்தாலும் சரி, பண்பாடுகளில் நமக்கு அமைந்ததாக இருந்தாலும் சரி, அதே போல அதாவது பண்புகளில் நட்பண்புகள் கெட்ட பண்புகள் இடத்துல அமைந்ததாக இருந்தாலும் சரி, ஒரு அடிப்படை தான் இது. சில அதாவது குறைகள் நிறைவானவைகள், சில குறைகள் எங்களுக்கு நிறைவானவைகள், அவைகள் நிறைவு தரும். ஆனா எப்பொழுது நம்ம எப்படி பழகி இருக்கிறோம் என்றால், நல்லதில் அதாவது சில கெட்டவைகள் இருக்கும், அது எங்களுக்கு பார்வைக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில கெட்டவைகள்ல நல்லவைகள் இருக்கும், அது எங்களோட பார்வைக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த மாதிரி ஒரு பார்வையை பார்க்குமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. ஹராமான விஷயத்துல இல்லை, ஹராமான இஸ்லாம் தடுத்த மோசமான விஷயங்கள்ல இல்லை. ஆனா சில விஷயங்களில் இஸ்லாம் இதை எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம், அல்லாஹ் தஆலா அதிலே உங்களுக்கு என்ன செய்திருப்பான், நன்மையை வைத்திருப்பான். ஒரு பெண்ல நீங்க ஒரு தவறான ஒரு குணத்தை, உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு குணத்தை நீங்க கண்டீங்கன்னா, ரதிய மின்ஹா ஆகர், இன்னொரு நல்ல குணத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வைத்திருக்கலாம் என்பது எங்களுக்கு ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ இப்படியான ஒரு பார்வை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. இந்த மாதிரியான சில நல்ல குணங்கள் இருக்குது, அது சில இடத்துல பலகீனம். சில நல்ல குணங்கள் இருக்குது, அது சில இடங்களில் பலகீனம். அந்த நல்ல குணமல்ல பலகீனம், அந்த நல்ல குணத்துக்கு ஒரு வேர் இருக்குது, அந்த வேர்ல அந்த பலகீனம் இருக்கு. சில கெட்ட குணங்கள் இருக்கும், அந்த கெட்ட குணம் கெட்ட குணம் தான், ஆனா அந்த கெட்ட குணத்துக்கான ஒரு வேர் இருக்கும், அந்த வேர் பலமாக இருக்கும்.
அந்த வேர் என்ன செய்யும், அதில் ஒரு பலம் இருக்கும். அது என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த குணங்களாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு 2 பக்கங்களை வச்சுக்கிறான். ஒருவர் மிகவும் கொள்கையில் உறுதியாக புட்டிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் சில பொழுதுகள் புடிவாதங்களும் இறுக்கமான குணங்களையும் இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. ஒருவர் நல்ல முறையில் இங்கிதமாக சிரிச்சு பேசக்கூடிய மனிதர்கிட்ட ஒரு பக்கத்தில் கொள்கையில் பலகீனத்தை என்ன செய்வீங்க, காணுவீங்க. அப்படின்ற ஒரு பக்கம் நல்லது, மறுபக்கம் என்ன, அதாவது ஒரு கெட்டது. இது எல்லாமே மென்மை என்ற வேரில் இருந்து என்ன செய்யுது, வருது. அதே போல இறுக்கம் என்ற வேரில் இருந்து அது என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப இதை எப்படி இவருக்கு அல்லாஹ் இதுல தௌஃபீக் செஞ்சிருக்கிறான், அதுல அல்லாஹ் அவரை சோதிக்கிறான். இது அவருக்கு அன்பளிப்பு, அல்லாஹ் தந்த கிஃப்ட். இதை நீங்க கூடுதலாக செய்யணும். இதை என்ன செய்யணும், கூடுதலாக செய்யணும். ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை உங்களுக்கு அல்லாஹ் லேசுபடுத்தி இருக்கிறான். அப்ப நீங்க அதுல அடுத்தவர்களை விட வேகமா இருக்கணும். கொள்கை உறுதியா நீங்க நல்ல முறையில் உறுதியா இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு லேசா தந்திருக்கிறார், இயல்பாக தந்திருக்கிறார். இப்ப நீங்க எதுல போராடணும், அதனுடைய அடுத்த பகுதி இருக்குதே, அதுல போராடி அதை மென்மையாக்குறதுக்கு, அதை பணியறதுக்கான போராட்டங்களை செய்யணும். அது உங்களுக்கு சோதனையாக தரப்பட்டிருக்கு. நளினமாக நடக்கக்கூடிய அந்த அன்பான குணம் உங்களை என்ன செய்யும், கொள்கைகளையும் ஒரு இடத்துல பலகீனப்படுத்தலாம். இதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்ற டைம்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குணத்தை சொல்ற டைம்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த தபீஅத்தை, அந்த இயல்பை பண்பாடோட சார்ந்து வருவது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்தது லீனுன் பிதூனி ரிக்கத்தின் ஃபித்தீன். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்தது குவத்துன் பிதூனி, அதாவது முஜாவசத்தில் ஹத் அல்லது பிதூனி பகீன், இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது மென்மை தன்மை, மார்க்கத்தில் நளினம் இல்லாமல் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். மென்மை தன்மை, நெகிழ்வு தன்மை அவர்கிட்ட இருந்தது, நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மை இருந்தது. ஆனா எது இல்லாம, மார்க்கத்தில் பலகீனம் இல்லாமல் என்பதை சேர்க்கிறார். ஏனென்றா அவனுடைய இயல்பு பலகீனம் தான். இயல்பு என்ன செய்யும்னா, மார்க்கத்திலே கொஞ்சம் பரவாயில்ல, எதனால அது எல்லாரும் மனிதர்கள் தானே, நம்ம எல்லாரும் என்ன எம்மதமும் சம்மதம் தானே என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அந்த குணம் அவருடைய நல்ல பண்பாடு தான். அவரை பார்த்தீங்கன்னா பண்பாட்டில் மிகவும் சிறந்தவராகவும் இருப்பார். அந்த மாதிரி பேசக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பண்பாட்டில் மிகவும் சிறந்த ஒரு மனிதராக கூட அவர் என்ன செய்வார், இருப்பார். இது ஒரு பகுதி. அப்ப இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெகிழ்வுத்தன்மையும் மனிதனுடைய அந்த என்னது, அதாவது பணிவான தன்மையும் மார்க்கத்தில் ஒரு பலகீனத்தை ஒரு இடத்துல என்ன செய்ய ஏற்படுத்த. அப்போ உனக்கு இது கிஃப்ட். எது, மற்றவரோட இங்கிதமாக பழகிறது, சிரிச்சு பேசுறது, பணிவாக நடந்து கொள்றது, முறையாக நடந்து கொள்றது கிஃப்ட். எது சோதனை, உறுதியாக இருக்க வேண்டிய இடம் சோதனை. அடுத்தவர் லேசா உறுதியா இருப்பாரு, நீங்க மிச்சம் கஷ்டப்பட்டு என்ன செய்வீங்க, உறுதியாக இருப்பீர்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹு தஆலா அந்த மென்மை குணத்தில் உள்ள பலகீனத்தை எடுத்து விட்டார் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழங்கப்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பலம் இருந்துச்சு, ஆனா எல்லை மீறாத பலம் என்று சொல்லி என்ன அதுல சொல்லி காட்டுறாங்க. இந்த குண அளவு இருக்குதானே மிக முக்கியமானது. இப்படி நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, எல்லா நலவுகள்லையும் அது ஒரு வேரில் இருந்து ஆரம்பிக்குதுண்டா, அது அடுத்தவனுக்கு முழு பலகீனமாக கூடிய ஒரு வேருடைய பகுதி உங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சிக்கின்னு அர்த்தம். அடுத்தவருக்கு முழு பலகீனமாக கூடிய ஒரு பகுதி உங்களுக்கு கொஞ்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த கொஞ்சமாக அமைஞ்சது அடுத்தவருக்கு அதிகமாக அமைய போய் தான் அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு கெட்ட குணத்தை அல்லது பலகீனத்தை ஏற்படுத்திருக்கு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும், அதை என்ன செய்யும், ஒரு நல்ல பகுதி அதில் என்ன செஞ்சிருக்கும், கொண்டு சேர்த்திருக்கும். உதாரணமாக இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது குறைகளில் உள்ள நிறைவுகள் என்பதை தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னால நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி என்னன்னா, உதாரணமா இன்னமின ஷஜாஅத்தி மா தக்தும், அரபு பழமொழிகள்ல உண்டு, சில வீரங்கள் உங்களை கொன்றுவிடும், சில வீரம் உங்களை கொன்றுவிடும். அதே போல இன்னமின ஷஜாஅ மா யுகஸ்ஸிரு மினல் உம்ரி, சில வீரங்கள் உங்களோட வயதை குறைத்து விடும், உங்களோட வயதை குறைத்து விடும். இதெல்லாம் அரபு பழமொழிகள். இது என்ன சொல்லுது தெரியுமா, எல்லா வீரமும் பிரயோஜனம் தராது. சில இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற வீரர் ஓடத்தான் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினார் தானே, அந்த பாம்பை கண்ணோன்னு என்ன செஞ்சாங்க, ஓடினாங்க. ஒரு தடவை ஓடினாங்க, ரெண்டாவது முறை என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதாவது லைஸ மின் ஷர்த்தி சுஜா அல்லா யகாஃப், வீரருடைய நிபந்தனையில் இல்லை அவர் பயப்படாமலே இருக்க வேண்டும் என்பது. வீரருடைய நிபந்தனையில இல்லை அவர் பயப்படாமலே இருக்க வேண்டும் என்பது. ஆனா முடிவு அவருக்கு என்ன செய்யும், வீரமாக அமையும் என்பதை அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னமின ஷஜாஅத்தி மா தக்துர், சில வீரங்கள் கொண்டு விடுமெண்டா அந்த இடத்துல அந்த வீரத்தை நம்ம கட்டுப்படுத்தலேண்டா அதுல ஒரு பலகீனம் இருக்குது. அது என்னண்டா, உன்னையும் அழிச்சு மற்றவங்களையும் அழிச்சு. ஃபிரௌன் ஒரு வீரன் தான். ஃபிரௌன் முழு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு,
அத்துமீறி அந்த வீரம் என்ன செஞ்சது காரணமாக அமைத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது போன்ற சில விஷயங்கள் யோசிக்கக்கூடியவன் அளவுக்கு மேல யோசிச்சாலும் அது ஒரு பலகீனம் தான். வீரத்துல யோசிக்கிற நேரத்தில் அளவுக்கு மீறி யோசிச்சாலும் அது என்ன பலகீனம் என்பதை இது சொல்லுது. அதே போல இன்னமினல் ஹெல்மி துல்லன், அளவு கடந்த பொறுமையில் சிலது இழிவு, அளவு கடந்த பொறுமையில் சிலது இழிவு. அப்படின்னா நீங்க பொறுக்கணும், பொறுத்து வாழணும் என்றது மனிதன்ட்ட மிக சிறப்பான நல்ல குணங்கள்ல உண்டு. ஆனா அதுல சில பொறுமையை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா அது என்ன நல்ல பண்பாட்டுல ஒரு ஓரமான ஒரு கெட்ட குணம். அது எங்க பணியக்கூடாதோ அங்க பணிவோம், எங்க கேவலம் அடையக்கூடாதோ அங்க கேவலம் அடைவோம். கேட்டா ஒரு ஹலீம், அவர் என்ன மிகவும் பொறுமையாளர், மிகவும் பொறுமையாளர் இல்ல. இன்னமினல் ஹெல்மி மாயக்கூனு துல்லன், சில அதாவது கருணையான குணம், சில பணிவான குணம் என்ன செய்யும்டா அது என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க, மிகவும் நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி கொண்டு போகக்கூடிய இடங்களுக்கும் என்ன செய்யும் கொண்டு போகும். இதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணாதிசயங்களை நமக்கு தருகிற நேரத்தில் இந்த விஷயங்களை நம்ம புரியாது விட்டால் சில இடங்களில் நட்பண்புகளே நம்ம தவறான முறையில் நம்ம என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இதை நம்ம புரியக்கூடிய அமைப்பில் இது போன்ற அம்சங்கள்ல நிறைய அம்சங்கள் உண்டு. உதாரணமா பேச்சாற்றல், விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல், அது என்ன ஒரு அல்லாஹ்வுடைய பெரியோர் நிஅமத், அல்லாஹ்வுடைய பெரியோர் அருள். இப்ப இன்னமினல் பயானி லஸஹ்ரா, தெளிவுபடுத்துவதிலே என்ன சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தெளிவுபடுத்துவதிலே சூனியம் இருக்கிறது. அப்ப பேச்சாற்றல் ஒரு அருள் என்றாலும் பேசுகின்றவர் ஒரு முக்கியமான விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தவர்களை நீ தவறாக வழிநடத்தக்கூடிய அளவிலும் இந்த பேச்சு என்ன செய்யும் அமையும். இன்னமினல் பயானி லஸஹ்ரா, அடுத்தவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அமைப்பிலும் இந்த சூனியம், அதாவது பேச்சுடைய சூனியம் என்ன செஞ்சிடும் அமைந்து விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கவிதை நல்ல ஒரு ஆற்றல், கவிதை நல்ல ஒரு ஆற்றல். ஆனா உயர்ந்த மனிதர்களுக்கு அது மிகவும் ஆகவானது அல்ல என்ற அமைப்புல குர்ஆன் பேசுது. எப்படி சொல்லுதுன்னு சொன்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தகுதியானதும் இல்லை, அது அவருக்கு தகுதியானதும் இல்லை. அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பழைய எந்த கவிதையை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இல்லா கஸ்ஸர வஸ்னஹு, அதனுடைய அந்த வஸ்ன அமைப்பை உடைச்சிருவாங்க. உடைச்சி தான் கவிதை என்ன செய்யும் வெளியே வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதைக்கு ஒரு அமைப்பு இருக்குதானே, அந்த மரபு கவிதையை சொல்றது நேரத்தில் அந்த டிசைனர் ரசூல் என்ன செஞ்சிருவாங்க உடைத்து விடுவார்கின்றத பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம பலகீனமாக பார்க்கணுமா பலமாக பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எந்த கவிதையை மரபு கவிதையை சொன்னாலும் ஒரு இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, அதாவது அதை உடைச்சிடுறாங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்ற வமா யம்பகி லஹு, அது அவருக்கு ஆகுமானதல்ல என்றான், அவருக்கு பொருத்தம் இல்லை, அவருடைய தகுதிக்கு என்ன பொருத்தம் இல்லை அப்படி என்று சொல்றார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில நல்ல பலமான குணங்களின் ஒரு மூலையில் என்ன செய்யும் பலகீனங்கள் இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால், அதாவது தஅஃபுல் குவா, பலத்தின் பலகீனங்கள், பலத்துடைய பலகீனங்கள். சில வீரராக இருக்கக்கூடியவர் அர்த்தமில்லாத இடங்கள்ல செத்து போவார். வீரமே இல்லாதவன் அந்த அர்த்தம் இல்லாத இடத்துல தப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு வீரம் இல்லை, அந்த இடத்துல என்ன அவனுக்கு வீரம் இல்லை என்பதனால் அவன் என்ன செஞ்சிடறான் தப்பி விடுகிறான். எனவே அன்புள்ள இதெல்லாம் அர்த்தம் கெட்ட குணங்களை எடுத்துக்கொள்றதல்ல, நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கொள்ற நேரத்தில் அது எங்கெல்லாம் பலகீனமாக என்ன செய்யும் அமையும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை எங்கெல்லாம் பலகீனமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான். அல்லாஹ்வுடைய பண்புகள் நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன சொல்றோம், ரഊஃப், அல்லாஹ்வுடைய பெயர்கள் ரഊஃப், மிகவும் கருணையாளன் அப்படின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், நீங்கள் தவறான முறையில் உறவில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு ரஃபத் வரக்கூடாது, கருணை வரக்கூடாதுன்றான். அந்த இடத்துல கருணை வரக்கூடாது, இரக்கம் வரும் உங்களுக்கு. அந்த தண்டனை நிறைவேற்ற நேரத்தில் உங்களுக்கு இரக்கம் கொண்டு வர ரஃபத், ரஃபத் என்றது ரഊஃப்லிருந்து வரது, அது உங்களுக்கு வரும். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல எடுக்கக்கூடாது, விட்டுறணும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. நமது குணங்களில் மறைந்திருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களுடைய பலகீனத்துடைய ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொள்வது என்பது. அதே போல ஒன்றுதான் இந்த பலமான பலகீனமான குணங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய சில பலங்கள் இருக்கு, அதுல சில நலவுகள் இருக்கு. அந்த நலவுகளை நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் சில நேரங்கள் இந்த இடத்துல நான் சொல்வது பண்புகளை அல்லாது, அதாவது நம்மோடு இருக்கக்கூடிய அகலாக்குகள் சார்ந்த அந்த பண்புகளை சொல்லலை. ஏற்கனவே நான் ஒரு முன்னுரையில சொன்னேன், மனிதனை இயல்பு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கக்கூடிய மனித இயல்புகள் என்று சில விஷயங்கள் இருக்கு. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில குணங்களை கொடுத்திருப்பான்,
அது நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் தான் சிலருக்கு கூடுதலாகி சிலருக்கு என்ன செய்யும், அது குறைவாக இருக்கும். இது ரெண்டும் சம்பந்தப்பட்டதான். இது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா சிலருக்கு அதை கொடுத்திருப்பான், அதில் பல ஹைர்கள் என்ன செய்யும் அதில் இருக்கும். சிலருக்கு கொடுத்திருப்பா அதில் பல ஷர்றுகள் என்ன செய்யும் அதில் இருக்கும். உதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம காணக்கூடிய சில இடங்களில் அதிகமாக மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த மறக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். ஒமா கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறப்பவன் அல்ல, உமது இறைவன் மறப்பவன் அல்ல. அப்படின்னா அல்லாஹு தாலா காமில், அல்லாஹு தாலா பூரணமானவன். பூரணமானவனுக்கு மறதி இருக்கக்கூடாது, பூரணமானவனுக்கு மறதி இருக்கக்கூடாது. அப்போ மறதி என்பது ஒரு பூரணத்துவம், மறதி என்பது ஒரு பூரணத்துவத்துக்கு எதிரான ஒரு குணம். நிசியான் மறந்து விடுதல் என்பது பூரணத்துக்கு எதிரான ஒரு குணம். அப்போ பூரணத்துவத்துக்கு எதிரான குணம் என்றா மனிதன் குறையுடையவன். மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் அந்த மறதி என்ற பலகீனத்தோடு மனிதன் என்ன செய்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். எதெல்லாம் பலகீனமோ அந்த பலகீனங்களோடு மனிதன் என்ன செய்திருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான் அர்த்தம். அல்லாஹு தாலா பொறுத்த வரைக்கும் மறக்க மாட்டான். உலகிட்டா அல்லாஹு தாலா பொறுத்த வரைக்கும் மறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் உண்டு. இப்போ மறதி என்பது மனிதனுக்கு பலகீனம் என்பது நமக்கு தெரியுது. மறதி என்பது மனிதன் அதை இல்லாமல் ஆக்குவதற்காக கல்வியில முயற்சிக்கிறான், எத்தனையோ வியாபாரங்கள்ல முயற்சி எடுக்கிறான், மற்ற விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவனை மீறி அவன்கிட்ட என்ன செய்யுது, மறதி இருக்கிறது. இந்த மறதி மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் பல இடங்கள்ல, இந்த மறதி மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் பல இடங்கள்ல. வெறும் மறதி என்ற சிபத்து எங்கள்கிட்ட இருந்து இல்லாம போய் ஞாபகம் என்ற சிபத்தை அல்லாஹ் பூரணமா தந்துட்டான்னு வைங்களே, இந்த உலகத்துல நாங்க அதாபுல இருப்போம், இந்த உலகத்துல வேதனைகள்ல இருப்போம். அப்ப சில குறைகள் எங்களுக்கு நிறைவு, சில குறைகள் எங்களுக்கு மிகவும் நிறைவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை லகத் ஹலக்கனல் இன்சான ஃபீ கபத், மனிதனை சிரமத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில சிரமங்கள் உலகத்திலேயே மிகவும் கொடூரமானவைகள் எது, ஞாபகங்கள். ஞாபகங்கள் மனிதனுக்கு என்ன மிகவும் கொடூரமானவை. அதிலையும் குறிப்பாக எந்த ஞாபகங்கள் தெரியுமா, இழந்த ஞாபகங்கள் அல்ல, நல்ல ஞாபகங்கள். நல்ல ஞாபகங்கள் இழந்தவர்களை பற்றியும் இழந்ததை பற்றியும் எங்களோட உள்ளத்துல தங்குமாக இருந்தால் வேதனை இரட்டிப்பாக இருக்கும். நம்ம இழந்தவர்களும் இழந்தவைகளும் அல்லாஹ்வுடைய கதிர்ல நடந்தது. ரப்புல் ஆலமீன் எங்களை விட இரக்கமானவன். நாங்க இழந்தவைகளும் இழந்தவர்களும் எமக்கு தெரிவதற்கு முன்னால் தெரிந்தவன் யாரு, ரப்புல் ஆலமீன். அப்ப அவர்களுடைய அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கவனத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கவனத்தில் இருக்கிறாங்க. எங்களை சுற்றி இறந்தவர்களை இழந்தவர்களை வந்த சோதனைகளை வச்சு நம்ம அழகா ஒரு மூமின் நினைக்கலாம். ஆனா எங்களுக்கு கொடூரமா எது இருக்கும் அப்படின்னா அந்த இழந்தவைகளுடைய நல்ல ஞாபகங்கள். அந்த நல்ல ஞாபகங்கள் என்ன செய்யும், மனதுல தங்குமாக இருந்தா எவ்வளவு பெரிய ஞாபகமாக இருந்தாலும் மனிதன் அதை வலிக்க செஞ்சு கொண்டே இருக்கும், மனிதனை அது வலிக்க செஞ்சு கொண்டே இருக்கும். எனவே மறதி என்பது ஒரு மனிதனுடைய பலகீனமாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில மறதி என்பதில் சில ரஹ்மத் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். நம்ம வேண்டுமென்றே நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய முக்கியமான இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஞாபகம் இல்லாம போகக்கூடிய சில இடங்களை எல்லாம் பாராட்டி கூட இருக்கு. 3 நாட்களுக்கு மேல துக்கங்களை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டாம். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் 3 நாளோடு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வாசம் பூசிக்கணும். உடனே என்ன செஞ்சாங்க, வாசம் பூசிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு மேல என்ன, அதாவது அந்த ஞாபகங்களை வைக்க, அதாவது அவர் ஞாபகம் இருக்கு, துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க என்று வாசம் பூசினாங்க. வாசம் பூசணும் கடமையெல்லாம் இல்லை, மனிதன் துன்பம் தான். ஆனால் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிறப்பான, அவருக்கு இவருடைய கவலை பிரயோசனம் அளிக்க போறதில்லை, வேதனை பிரயோசனம் அளிக்க போறதில்லை. எது பிரயோசனம் அளிக்கும், மார்க்க அடிப்படையில் பிள்ளைகள் வாழ்றது பிரயோசனம் அளிக்கும். பாப்பாவை பத்தி பிள்ளைய பத்தி எல்லாம் கவலைப்படுற நிறைய பேர் அவர்கள் விரும்புற மாதிரி வாழ ரெடி இல்லை, அவர்கள் விரும்புற மாதிரி வாழ ரெடி இல்லை. கவலையை மனசோட மட்டும் தான் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இந்த வாப்பா எனக்கு எப்படி எல்லாம் சொல்லி தந்தார் தெரியுமா, நான் வாழ ரெடி இல்லை. அது மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி, அவர் விரும்புற மாதிரி, அவருக்கு நன்மை போய் சேர்ற மாதிரி வாழ ரெடி இல்லை. எனவே ஞாபகங்கள் என்பது சில இடங்கள்ல எங்களுக்கு பலகீனங்களாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இப்ப இந்த இடத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே மறக்க சொல்லுது. அதே கணவனாக இருந்தாலும் 4 மாசம் 10 நாள், அதுக்கு பிறகு என்ன மறந்துட சொல்லுது. மறந்துடுன்னா அவரை முழுசாக மறந்து எடுத்துடுறது என்பதல்ல, அந்த ஞாபகங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்ற இடத்துல கொண்டு வரல. அவங்களோட ரிலேஷன் இல்லாம போறது என்பதும் அல்ல. எங்களுடைய துஆவே என்ன, அதாவது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا قُرَّةَ அயுன். அப்படினா சொர்க்கத்தை தான் நம்ம என்ன செய்றோம், அங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, சொர்க்க வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா உலகத்துல நீங்க இந்த விஷயத்தை மறந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியா என்ன செய்யலாம், வாழலாம். எனவே மறதி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அருளாக அமைகிறது. அதே போல
மரணம், மரணத்தை பற்றிய உரைகளை கேட்கிறோம், சில மரணங்களை பார்க்கிறோம், மரண நடவடிக்கைகளை எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துடைய அந்த புரிதல் அதிகமாகிக்கொண்டே போகும். உள்ளத்துடைய புரிதல் அதிகமாகிக்கொண்டே போகும். உள்ளத்துடைய புரிதல் அதிகமாகிக்கொண்டே போக போக என்ன செய்யும்டா, வாழ்க்கையை பற்றிய அந்த அச்சம் கூடிக்கொண்டே போகும். வாழ்க்கையை பற்றிய அச்சம் கூட கூட வாழக்கூடிய தன்மை என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டே போகும். திடீர்னு என்ன செஞ்சிடுறோம், உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டுறோம், அந்த ஞாபகம் மறுபடியும் என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. இதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறைப்படுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட இருக்கிற நேரத்தில் எங்களோட ஈமான் என்ன, அதாவது ஒரு உச்சகட்டத்துக்கு போய்கின்றிருக்குது, இங்க இருந்து போன உடனே அது குறைஞ்சிருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோடு இருப்பதை போல நீங்க எல்லா இடத்துலையும் இருந்தீங்கன்னா லசாஃபஹத்குமுல் மலாயிகா, உங்களோடு மலக்குமார்கள் முசாஃபஹா செய்திருப்பார்கள், மலக்குமார்கள் முசாஃபஹா செய்திருப்பார்கள். அப்படித்தான் சாஅத்தன் வ சாஅ, மாறி மாறி அது என்ன செய்யும், வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தன்மை மறதி என்ற தன்மையால தான் நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. சில மறதிகள் எங்களுக்கு ரஹ்மத்தாக என்ன செய்கின்றன, அமைகின்றன. அதுல மட்டுமல்ல, மறதியை மனிதன் பயப்படுவதால் தான் கல்வியே பாதுகாக்கப்பட்டுச்சு. மறதியை மனிதன் பயப்படுவதால் தான் கல்வி பாதுகாக்கப்பட்டுச்சு. மறதியில மனிதனுக்கு பயமே இல்லைன்னு வைங்களேன், எந்த கல்வி என்கிட்ட சேர்ந்திருக்காது. எழுத்து வடிவில் முதலாவது என்ன, அதாவது கையிதுல் இல்ம பில் கிதாபா, ஹதீப் அல் பக்தாதி அவர்கள் தனது அதாவது அவர் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்க வேண்டிய ஒழுக்கம் என்ற அந்த புத்தகத்தில் இவைகள்லாம் கொண்டு வருவார். அறிவை நீங்க எழுத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், மனிதன் பயப்படுற மறந்துடுவனோன்று பயப்படுகின்ற ஒரு காரணமாகத்தான் கல்வி எழுத்து வடிவில் எல்லாருக்கும் கடத்தப்பட்டு கொண்டு என்ன செய்கின்றன, வருகின்றன என்பதை பார்க்கிறோம். அந்த சிறப்பு அல்லாஹ் குர்ஆனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். எது, மறக்கப்படாத ஒரு இல்ம் அப்படி என்று சொல்ற சிறப்பை குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கான ஹதீஸ்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். மற்ற எதுக்குமே என்ன அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்படவில்லை. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தரப்பட்ட அந்த உத்தரவாதம் வேற எதுக்கு எங்களுக்கு என்ன செய்யல, தரப்படல. காரணம், மறதியை பயந்ததுனால மனிதர் எழுதி வைக்க நினைக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க, அதாவது இம்லா உல் ஹாஜா மின் அதா இல் ஹாஜா, தேவையை கடந்து செல்ல வைத்தல் அந்த தேவையை நிறைவேற்றுவதில் அடங்கும். அப்படின்னா சில தேவைகளை நம்ம மறந்துடுவோம், சில தேவைகள் வரும், அந்த சில தேவைகள் அன்றைக்குத்தான் செய்யணும்னு நினைச்சிருப்போம், மறந்துடுவோம். 2 நாள் ஆகிரும், 3 நாள் ஆகிரும், அப்படியே போய் அப்படி ஒரு தேவை இருந்ததாவே நமக்கு என்ன செய்யாது, வராது. மறதியால பணம் மிச்சமாகிரும், செலவு மிச்சமாகிரும், சில விஷயங்கள் சேமிப்பாகிரும். எதன் காரணம் அது சேமிப்பாகுது, இதன் காரணம், அதான் மறதி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க சில இடங்கள்ல சில பிரச்சனைகள்ல நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் அருளா தந்திருப்பான், நான் உசுரே போனாலும் மறக்க மாட்டேன். எப்படி உசுரே போனாலும் மறக்காமிக்கிறது, ஆனா வேணும்னு சொல்றது, நான் என் உயிரே போனாலும் இந்த விஷயத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். மறக்க போற விஷயம் நீ மறந்துதான் ஆகணும் என்ற ஒரு விஷயம், நீயே நினைச்சாலும் மறந்து போகும். அதுல சந்தேகமே கிடையாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு பிறகு ஒரு விஷயத்துல நான் மறக்க மாட்டேன்னு சொல்றான், அவன் மறந்துட்டான், புடிவாதத்தால நிக்கிறான். அதுல நான் இதை உற்றக்கூடாது என்று வேற செக்ஷனாலதான் அதை பிடிச்சிட்டிக்கிறானே தவிர ஞாபகத்தால எல்லாம் பிரிச்சுட்டிக்கல. ஒரு வருஷம் நமக்கு உயிருக்கு மேல உயிராக எதிரிக்கும் நம்ம தந்தை தாயுடைய மரணம், நம்முடைய பிள்ளைகளுடைய மரணம், நம்ம சகோதரருடைய மரணம், நம்முடைய மனைவி கணவனுடைய மரணம். இந்த மரணத்தையே அவனால ஒரு வருஷத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் வருஷம் மாதிரி அலையலாம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு மேல அலையலாம் இருக்குது. அவனே என்ன யோசிச்சு பார்க்கிறான், ஒருவேளை நான் மறந்துட்டணும், நான் பாசம் இல்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு அவனுடைய உள்ளம் போயிருது. இதையே மறக்கிற நீ எப்படி ஒரு பகமே மனசுல வச்சுட்டே இருப்பேன், வச்சுட்டே வைக்க முடியாது, வேற சைடால வச்சுட்டு இருப்பான். குலம், கோத்திரம், குடும்பம், கௌரவம், கண்ணியம் தூண்டுறதுக்கு 4 சைத்தான். இவைகளால அதை வச்சுக்கின்றிருப்பானே தவிர மறக்காம அதே ஞாபகத்தில், அதே பவர்ல, அதே ஈர்ப்புல அவன் என்ன செய்யல வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் அது தானாக வருவதை போல அதை விட்டுட்டான்னு சொன்னா அது மறந்து போய்விடும். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாரோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்தாரோ, அது போல தானாக என்ன செஞ்சிடும், போய்விடும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில மறதிகள் நம்ம என்ன நினைக்கணும்டா, அல்லாஹ் தஆலா அருளாக தந்தவைகள், அல்லாஹ் தஆலா எமக்கு பலமாக தந்தவைகள். மறதி என்பது அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர், இது பற்றியே நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம இங்க சொல்லிக்கொண்டு போகலாம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, அறிவு. சில அறியாமைகள் அல்லாஹ்வுடைய அருள், சில அறியாமைகள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இதுல என்னன்னா, இல்ம் என்பது நம்ம அடிக்கடி அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோசனம் தராத அறிவை விட்டும் நான் என்ன செய்கிறேன்,
பாதுகாவல் தேடுகிறேன். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு அறிவில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உயிரை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் லதஹக்தும் கலீலா வல பகைத்தும் கதீரா, நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள் என்றான். எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இல்லை என்றான். அல்லாஹ் சொல்றான், எனக்குள்ள அறிவு உங்களுக்கு என்ன இல்லை என்றான். அதே போல நல்ல மக்களுக்குள்ள சில அறிவு, அறிவாளிகளுக்குள்ள சில அறிவு சாதாரண மக்களுக்கு இல்லை. அவரவர்களுக்கு ஏற்ப அந்த அறிவு என்ன செய்து இது வருகிறேன். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குல்லம இஸ்தாத ரஜுலு இல்மன் இஸ்தாத அலமா, ஒரு மனிதன் எவ்வளவு அறிவை அதிகரித்துக் கொள்கிறானோ அவ்வளவு வேதனையும் அதிகரித்துக் கொள்வான், அவ்வளவு என்ன செய்வான், வலியையும் அதிகரித்துக் கொள்வான். காரணம், விளங்க விளங்க அறிவு வலிக்கத்தான் செய்யும். விளங்க விளங்க என்ன செய்யும், வலிக்கத்தான். நமக்கு வலிக்கிற பல விஷயங்கள் நம்மளோடு இருக்கிற நிறைய பேருக்கு வலிக்கல. நீங்க பாருங்க, ஃபேமிலியில் எப்படி இவன் வலி இல்லாம பழகுறான், இவ்வளவு நடந்து நமக்கு வலிச்சு நம்ம கொதிக்கிறோம். ஆனா நாங்க நல்லா படிச்சு விளங்கி இருக்கிறோம். அவன் சும்மா உள்ளவன், அவனுக்கு வலிக்குது இல்லை, அவன் வந்து நமக்கு ஆறுதல் சொட்டி. அதெல்லாம் யோசிக்காது, எப்படித்தான் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். நம்ம இவ்வளவு பயான் கேட்டு இவ்வளவு விளங்கி இவ்வளவு அறிவிருந்து நம்மளால வர முடியாத அந்த புரிதல் இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா தபியத், அவனுடைய இயல்பில் இருந்து வந்தது. சில அறியாமைகள் பலமாக என்ன செய்யும், அமையும். சில புரிதலின்மைகள் பலமாக என்ன செய்யும், அமையும். அதனால தான் அபூ தய்யிப் முத்தனப்பி சொல்றார், துல் அக்லி யஸ்காபி அக்லிஹி, சிந்தனை உள்ளவன், அறிவுள்ளவன் தன் சிந்தனையால் வேதனையில் வீழ்கிறான். எதால வேதனை வீழ்கிறான்டா, சிந்தனையால வேதனை வீழ்கிறான். அன்றாடம் சாதாரண அறிவுகளோட பிள்ளைகள்லாம் பெரிய அறிவாளியாக வரும் நினைக்கக்கூடிய சாதாரண தந்தைமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள பாரு, அன்றாட வேலையை செஞ்சு போட்டு இரவுல 9 மணி படுத்துன்னு அப்படியே தூங்கிடுவாங்க. அறிவாளிகள் 12 மணி வரைக்கும் யோசிச்சு விளங்கிதா, நாளைக்கு என்ன செய்யலாம், நாளன்றைக்கு என்ன செய்யலாம், அதுல விட்டு இதுல ரிமைண்டர் பண்ண, அது பண்ணி இது பண்ணி ஃபுல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. வேலை சார்ந்ததா இருந்தா ஓரளவு நியாயம், வேலையோட சம்பந்தப்பட்டதா இருந்தா, கல்வி சம்பந்தப்பட்டதா இருந்தா நியாயம். அதையும் தாண்டி ஃபியூச்சர் பிளான், அதுக்கு பிறகு என்ன இன்னும், அதாவது இந்த நியர் ஃபியூச்சர் மட்டுமல்ல, இருக்கிற எல்லா ஃபியூச்சர் பிளான், பேர பிள்ளைகிட்ட பிளான் எல்லாம் அவன் யோசிச்சு விடிய ஒன்றும் இல்லை, விடிஞ்ச பிறகு எதுவுமே இல்லாம இருக்கு. எதன் காரணமா வருது, இந்த அந்த அறிவுடைய ஒரு பகுதி உங்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வலியை உங்களுக்கு என்ன செய்யும், அதிகப்படுத்தும். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, உங்களுக்கு அந்த வலியை தராமல் இருப்பதற்காக பல விஷயங்களை இந்த உலகத்துல மறைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. எமக்கு அதை அந்த வலிகள் வராமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா மறைத்திருக்கிறான். சில அறியாமைகள் ரஹ்மத், சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது ரஹ்மத். இது இல்முல மட்டுமல்ல, அஹ்லாக்களையும் தான், அஹ்பார்களையும் தான், செய்திகளையும் தான். இது ரஹ்மத் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரஹ்மத் என்பதை புரியாததுனால உள்ள வேதனை போதாததுக்காக வேண்டி இல்லாத வேதனையெல்லாம் சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு உள்ள வேதனைக்கு அழுகணும். ஏன்னா மனிதனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் வச்சுக்கிறான், அழுகிறதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கிறான். அந்த அளவு தான் நம்ம மனிதன் அழலாம். அதுக்கு பிறகு தீர்ந்துடும். அதுக்கு பிறகு என்னது, ஆயிஷா சொல்றோமா, லம் யர்க அலிதம், அதுக்கு பிறகு கண்ணீர் வரலன்றாங்க. அதுக்கு மேல கண்ணீர் வரல. இப்ப நமக்கு என்ன செய்தி என்ன, பக்கத்துல ஒரு வீட்டுல மரணம், அழுகை இல்லை, ஆனா டிக்டாக்ல பார்த்து அழுக. எங்க பூனை அடிபட்டு வண்டியில் அதை பார்த்துக்கிட்டு அழுதுட்டீங்க, உணர்வு பூர்வமா அழுதுட்டீங்க, இப்படிப்பட்ட உயிர்கள். ஆனா அடுத்த வீட்டுல மரணம், அடுத்த வீட்டுல அவனுக்கு அழுக வருது இல்லை. எனவே இது என்ன விதமான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான், என்ன விதமான சிந்தனை போக்கில் இருக்கிறான் என்றா, தேவையில்லாத உலகம் என்றதே வேதனை தான், உலகம் என்றதே கவலை தான். நிச்சயமாக ஏதோ ஒரு ஊர்ல அநியாயம் நடக்கும், ஏதோ ஊர்ல கஷ்டம் நடந்து கண்டிருக்கும், ஏதோ ஊர்ல ஒரு வேதனை நடந்து கண்டிருக்கும், ஏதோ உயிரிழப்புகள் நடந்து கண்டிருக்கும், எமட ஊர்ல சுத்தி நடந்து கண்டிருக்கும். எதை அல்லாஹ் தஆலா எங்க கடமையாக்கி இருக்கிறானோ, வலிக்கணும், அதுக்காக துடிக்கணும், அதுக்காக சுமக்கணும் என்ற கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்யணும். எது சுண்ணத்தாக்கிக்கிறானோ, எதை சேவையாக்கிக்கிறோம் அதை சுமக்கணும், அதுல நன்மை எடுக்கணும். அதை விட்டுட்டு உலகத்தில் உள்ள எல்லா வழியை நீங்க சுமந்தீங்கடா, ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல்ல நாங்க இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல நம்ம இருக்கிறோம் இல்ல. அல்லாஹ் தஆலா தாயை விட இரக்கமானவன். அந்த தாயை விட இரக்கமான தன் அடியார்கள் எப்படியெல்லாம் கொல்லப்படுறான், இழக்கப்படுறான்னு அல்லாஹ் பார்த்துக்க நிற்கிறான். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருந்தால் அநியாயக்கார விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பொறுக்கிறான், எப்படிப்பட்ட அவகாசம் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பொறுக்கிறான். அதை நம்மளால சுமக்க முடியாது, அது நம்மளால சுமக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மறுமையை கொண்டு வாங்க, மறுமையை கொண்டு வாங்கன்றீங்க, அந்த மறுமை இப்ப எந்த கையில இருந்தது என்று சொன்னா இன்றைக்கே மறுமை வந்துரும். அந்த மறுமை எனது கையில் இருந்தா மறுமை இப்பயே வந்துடும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிவு மிகப்பெரிய அருள், நிஅமத், எனது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக எமது அன்றாட தொழில் உழைப்புக்கு உதவக்கூடிய, சமூகத்துக்கு சேவைக்கு உதவக்கூடிய அறிவு நிஅமத். ஆனா இதுல அறிவென்ற பெயர்ல எல்லா தகவல் ஆடம்பரங்கள் சொல்றது என்ன, ஃபுஷூவுல் கலம், ரசூலுல்லாஹ் சொன்ன மறுமை நாள் வந்தா பேனை பரவும் பண்ணாங்க, எழுதுகோள் பரவும் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, அதாவது மனிதன்ட்ட தகவல் ஆடம்பரம் ஒன்று ஏற்படும்.
இந்த தகவல் ஆடம்பரம் மனிதனுக்கு பெரிய ஒரு வேதனை, பெரிய ஒரு அழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாங்கள் அறியவில்லை, அது ரஹ்மத்துக்காகத்தான். நம்ம இந்த டேட்ல இந்த நாளில் ஆக்சிடென்ட் பட்டு துடிச்சு மௌத்தாகும் அறிவு நமக்கு இருந்துன்னு வைங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மளோட வாழ்க்கை இருக்கு. நீ இன்னொரு 8 மாசம் தான் உயிர் போலப்பாய் அப்படி என்று சொன்னதோட மனசை எப்படி மாறிடுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். இது நமக்கு தெரியணும், இது நமக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா சில அறிவுகளை மறைத்து வைத்திருப்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சா தந்திருக்கலாம். இப்பதான் மர்மம் வரும், இப்பதான் மரணம் வரும், நல்ல முறையில் வாழுன்னு தந்திருக்கிறான். ஆனா மனிதன் அறிவு என்ன சொல்லு தெரியுமா, அதை தந்திருந்தா நான் உருப்படியா இருந்திருப்பேன், நான் ஒழுக்கமா என்ன செஞ்சிருப்பேன் இருந்திருப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல உருத்தூல ஆது லிமா நுஹு அன். மறுமைக்கு சொர்க்க நரகத்தை பார்த்த பின்னால திருப்பி உலகத்துக்கு அனுப்பினாலும் பழையதுக்கே அவர்கள் திரும்பி செல்வார்கள். ஏண்டா மனிதன்கிட்ட அந்த மாதிரியான சிந்தனை போக்கு அவனுடைய இயல்போட ஒத்து போற டைம்ல அப்படித்தான் வாழ்வாண்டு அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு இடம். மனிதனுக்கு சில குறைகளை பொறுத்த வரைக்கும் அவைகள் சில, அதாவது மறதி என்பது மனிதனுக்கு இயல்பா தந்திக்கிறது. மறக்காமிக்க முயற்சி எடுப்பது சிறப்பான குணம். இதுல படிப்புல, அறிவுல, மற்ற விஷயங்கள்ல, மற்றவைகள்ல மறக்க நினைப்பது என்னது ஒரு சிறப்பான குணம். அது இயல்பா எல்லாம் தந்திக்கிறான், ஆனா அதுல மறக்காமைக்கு ட்ரை பண்றான். அதை இயல்பா எல்லாம் தந்திக்கிறான். சில விஷயங்களை மறந்து போறதுக்கு மறக்க கூடாது. சிலர் ஞாபகத்தை எழுதி வச்சுக்கிறாங்க, வணங்கிட்டா கீப்ல போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க, இந்த டேட்ல இது அப்படின்னு நான் எழுதி வச்சு இந்த பாருங்க அப்படின்றது, வணங்கிட்டா இதை மறக்கவே மாட்டேன் ஒரு நாளும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அளவு பொறுமையா எல்லாம் எங்களுக்கு தரலையே அப்படின்னு தந்தா மட்டும் நீ பொறுமையா எழுந்திருவியா, நீக்கிற குணத்தை பார்த்தா அப்படி இல்லை. ஆனா அப்படி பேசக்கூடிய பார்க்கிறோம். மறக்க வேண்டியதை கூட ஞாபகம் போட்டு என்ன செய்யறாங்க, வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான பகுதி, அறிவுடைய பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுபோல சில மனிதர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா, அதாவது கஃப்லத் என்ற ஒரு குணம் இருக்கு. கஃப்லத் என்ற கோணம் என்னன்னு சொன்னா, அதாவது அதுக்கு நம்ம சொல்றதா இருந்தா சும்மா அப்படி ஒரு விளங்காத தன்மை மாதிரி இருக்கும். ஆனா அறிவாளியா இருப்பார், எல்லாம் இருப்பார். ஆனா ஒரு விளங்காத தன்மை, முகஃபல் அல்ல. முகஃபல் என்று சொன்னா லேட்டா அப்படி ஒரு மந்தமாயா இருந்து விளங்குறது அதல்ல, ஒரு கஃப்லத்தான தன்மை இருக்கும். நீங்க நிறைய விஞ்ஞானிகளோட வரலாற்றுல அதை பார்ப்பீங்க. பெரிய அறிவாளியா இருந்திருப்பாரு, சின்ன ஒரு புத்தி கூர்மையான விஷயத்தை யோசிக்க மாட்டார். அவர் அடுத்தவர் அதை கண்டுபிடிச்சு சொல்லுவார், ஏன்னா அவர் இதை மட்டும் தான் யோசிப்பாரு, சரியா, மற்ற ஒன்றும் யோசிக்க மாட்டார். இவர் அறிவாளி பாருங்க, இவருக்கு அது விளங்கி இருக்கு, அவர் அதை மட்டும் தான் யோசிக்கிறார். இவர் எல்லாத்தையும் யோசிச்சு அதுல நினைஞ்சாரு, பிழை விட்டாருன்ற அர்த்தம். இந்த கஃப்லத் என்கின்ற ஒரு அம்சத்துல, கஃப்லத் என்னன்னா ஒரு விளங்காத தன்மை போட்டு, சிலருக்கு நம்ம என்ன சொல்ல மந்தமயிரை இவ்வளவு சொல்லி இவனுக்கு விளங்குதிலே நம்ம சில நேரத்தில் நினைப்போம். அது சில பொழுது அறிவுக்கும் கல்விக்கும் பலகீனமாக இருக்கலாம், அது பிழையாக இருக்கலாம். ஆனா சில பொழுதுல அவன் அஹ்லாக்குக்கு அது பெரிய உதவியா இருக்கு, அஹ்லாக்குக்கு பெரிய உதவியா இருக்கும், குடும்பத்துக்கு பெரிய அருளாக வைப்பான். என்ன காரணம் என்றா, எவ்வளவு வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை செய்யணும்னாலும் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்மளால எலும்பி நிற்க முடியாம இருக்கு, ஆனா அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு இருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த அஜ்ர் அவனுக்கு எழுதிக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த அஜ்ர் அல்லாஹ் தஆலா எழுதி கொண்டிருப்பான். எனவே இந்த கஃப்லத்துடைய தன்மை இருக்குதானே, இந்த கஃப்லத்துடைய தன்மை பலகீனம். அது மனிதன்ட்ட அவன் இல்லாமல் ஆக்க வேண்டிய ஒரு முயற்சிகள்ல உண்டு. வலா தக்கும் மினல் காஃபிலின், நீங்கள் காஃபில்கள்ல இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப காஃபில் என்றா ஒரு விளங்காத அமைப்புல, உணராத அமைப்புல, தனப்பு இல்லாத அமைப்புல இருக்கிறது. இருந்தாலும் அது சில இடங்கள்ல என்ன செய்யும், நன்மையை கொண்டு வரும். அதாவது சோதனைகளை நேரம் பொறுத்துருவாங்க. சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், ஒரு மனைவி 2 கேள்வி கேட்பான், கணவன் கொதிச்செலும்பிடும், அவ்வளோ ஷாப் இவர், அவ்வளோ கூர்மை. அதே கேள்வியை விட இரட்டிப்பாக சில கணவர் மாதிரி கேட்பாங்க, அவர் சிரிச்சுட்டு என்ன செய்வாரு, பேத்துட்டு இருப்பாரு. ஏண்டா ஆழ அகலங்கள் கட்டுரைகள் அவர் எழுதிக்கல மாட்டார். அவரு கட்டுரையில தலையில என்ன செய்ய, இதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி ஒரு விளக்கத்துல் பாரில் அவளுக்கு என்னது அதை எழுதி அதுக்குரிய விளக்க பதில் சொல்றதெல்லாம் இவருக்கு வராதனால அவர் சிம்பிளா என்ன செய்வாரு, போய் கண்டிருப்பார். சில பொழுதுகளை மனைவியை சொல்லலாம், அவருக்கு அது விளங்காதுன்னு சொன்னா கூட சிரிச்சுட்டு பேத்துட்டு இருப்பார். நம்ம என்ன நினைப்போம்னா விளங்கித்தான் பொறுமையா இருப்பார், இல்ல அவருக்கு விளங்கல சப்ஜெக்ட், அது விளங்கல. ஆனா அந்த 2 பேரோட வாழ்க்கை என்ன செய்யுது, சிறப்பா போயிட்டு. இவர் வெளியே இருந்துட்டு இப்படி இருக்கிறதை விட நம்ம என்ன, அவங்க 2 பேரும் நல்லா வாழ்றாங்களா இல்லையா, சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, மார்க்கெட்ல எந்த குறையும் வரலையே, நல்ல முறையில் இபாதத்தோடு இருக்கிறாங்க போறாங்க, உனக்கு என்ன அதுல பிரச்சனை, அவங்கள பாராட்டி விடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு பெரிய சிக்கல். தன்னை போலவே உலகமே இருக்கும்னு நினைக்கிறது, தண்டை அகலாக்க போலவே உலகமே இருக்கும்னு நினைக்கிறது, தண்டை இயல்பு போலவே உலகமே இருக்குன்னு நினைக்கிறது மிகப்படியானது. எது இருந்தால் எது வேண்டுமோ அது இல்லாமலே ஒன்று கிடைச்சிட்டா அதுதான இலக்கு. உதாரணமா அறிவு, படிப்பு எல்லாம் எதால கிடைக்கும், எழுத்தாலையும் வாசிப்பாலையும் கிடைக்கும், எழுத்தாலையும் வாசிப்பாலையும் கிடைக்கும். இது 2ம் இல்லாம ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செஞ்சான், அறிவை கொடுத்தான்.
ஒமா குந்த தத்துலு மின் கப்லிஹி மின் கிதாப் வலா தஹுத்துஹு பியமீனிக், எழுத மாட்டீங்க வாசிக்க மாட்டீங்க. குர்ஆனை கொடுத்தா எல்லாம் கொடுத்தா அறிவு உள்ள வந்து சேர்ந்துட்டு இப்போ அது தேவையில்லை. இப்போ அது என்ன தேவையில்லை. இதனுடைய நோக்கமே அவர் வளர்றது தான். அது இல்லாமல் அது கிடைச்சிட்டா இது என்ன தேவையில்லை இடத்துக்கு வந்துட்டு. அதே தான் இதுலையும் எந்த குணங்கள் இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்க நினைச்சோமோ அது இல்லாமலே அந்த குடும்பம் நல்லா இருக்குதுடா, அதான் நோக்கம், அதான் நோக்கம். எனவே உங்களுக்கு நன்மை கூட இருக்கலாம், ஏன்னா நீங்க சோதனையில பொறுமையா இருக்கணும். அவர்களுக்கு நன்மை குறைவாக இருக்கலாம், ஆனா அந்த குறைபாட்டில் நிறைய நன்மைகள் என்ன செய்திருக்கு. அதனால தான் ஹசனுல் பஸ்ரி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், நிறைய அறிஞர்கள் திஸ்அத்து அஷாரி ஹுஸ்னில் ஹுலுக் அத்தகாஃபுல், நட்பண்புகள்ல 10ல் 9 இந்த விளங்காமைக்கிறது தான். நட்பண்புகள்ல 10ல் 9 எது தெரியுமா? விளங்காமல் இருத்தல் தான். ஹசனுல் பஸ்ரி சொன்னாங்க அத்தகாஃபுல் நிஸ்ஃபுல் ஹுலுக், அதாவது நல்ல பண்புகள்ல அரைவாசி இந்த கண்டுகொள்ளாமிக்கிற தன்மை இது அதுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு, பல் அல் ஹுலுக்கு குல்லுஹு அத்தகாஃபுல், இல்ல முழுசாவே தகாஃபுல் தான், விளங்காம இருந்துடுற. நமக்கு விளங்காம ஆகிக்குது, எல்லாமே விளங்குது. சரியா? அப்போ விளங்காம இருக்கிற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், அவரால் தர்த்தீபா இருக்க முடியும். வீடே கலைஞ்சிருக்கும், அதுக்குள்ள ஒரு இடத்தை தேடி பிடிச்சி அமைதியா உட்கார்ந்துருப்பார். சரியா? நமக்கு ஒரே ஒரு ஏதாவது சரிஞ்சிருக்கும், உலகத்தை பெரட்டிடும். தர்த்தீப் முக்கியம், வாழ்க்கையில் டீசன்சி முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம். இது மாதிரி ஒரு வீட்டில் நம்ம மாறி தலைகீழா போயிடும், மாறி என்ன செஞ்சிடறோம், தலைகீழா போய்விடுகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின சில சர்வசாதாரண நடைமுறை கூட நம்மளால முடியும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி, ரசூலுல்லாஹ் நான் அறிந்தவற்றை நீங்க அறிந்திருந்தா நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்கன்ற அளவுல சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால உங்களுடைய இறைச்சத்துடைய அமல்கள் குறைவா இருக்குது. எனக்கு அந்த அறிவு இருக்கு, அதனால நான் கடமையாக்கி தொழுது கொண்டு இருக்கிறேன். எனக்கு கடமையாக்கி 11 ரக்காத் தொழப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த கடமை வரல. எதன் காரணம்? அறிவுடைய அதிகம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வராங்க, சாப்பாடு ஒன்று வைக்கப்படுது, கொஞ்ச நேரத்தில் சொல்றாங்க நான் சட்டியில கறியை கண்டனேன்றாங்க. சட்டியில கறியை கண்டன, இங்க கறி நீங்க கொண்டு வரல என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இல்ல அது என்ன பரீரா அன்பளிப்பா தந்தது, எங்களுக்கு அது கூடாது தானே, அவங்களுக்கு சதக்காவா கிடைச்சது, சதக்கா எங்களுக்கு கூடாதானே. பரீராவுக்கு தான் சதக்கா, பரீரா எங்களுக்கு தந்தது அன்பளிப்பு ஹதியாவாக, அதனால எங்களுக்கு அது என்ன ஹலால் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஃபிக்ஹ்ல கொண்டு வருவாங்க, சட்டத்துக்காக கொண்டு வருவாங்க. இதுல ரசூலுல்லாஹ்வோட இயல்பான கேள்வியை பாருங்க. சட்டியில கறிய கண்டனே, நம்ம அந்த லெவலோட நிப்பட்டாத மக்களே இருக்கிறாங்க. அதாவது ஃபுல் சார்ஜ் ஆகி சட்டியில கறி இருந்தது கன்ஃபார்ம். சரியா? எந்த லெவலுக்கு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் கொடுப்போம். எதனால வருது தெரியுமா? ஓவர், அதுல ஓவர் விளக்கம். இயல்பான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது, இயல்பான ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. இதுல நம்ம வேற வேறலாம் கேட்கலாம். உனக்கு ஹராம், அவங்களுக்கு ஹராம், நம்ம எனக்கு மட்டும் ஹலால், எல்லாருக்கும் தான் ஹராம். அதை எப்படி சட்டியில வச்சுட்டீங்க? சட்டி கொண்டு கொட்ட வேண்டியதானே, என்னத்துக்கு சும்மா சட்டி? இப்படின்னு 1000 கேள்வி என்ன செய்வோம் நம்ம கேட்டுக்கிட்டு. எதன் காரணமா வருது? இதையே அந்த கஃப்லத் உள்ளவர், தகாஃபுல் உள்ளவர், அல்லது ஒரு அதிதாலான குணம் உள்ளவர், நடுநிலையான நிதானமான குணம் உள்ளவர் சிம்பிளா என்ன செய்வார், அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பார், ஒரு பிரச்சனை வைக்காது. எனவே குடும்ப வாழ்க்கை பிரச்சனை யார் கொண்டு வந்து சொன்னாலும் உடனே அது குடும்ப வாழ்க்கை பிரச்சனை முடிவு, குணப்பிரச்சனைகள் நிறைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை என்ன செஞ்சு மாறிக்குது. அதே நபர் இன்னொரு ஆளோட சிம்பிளா வாழ்ந்து கண்டிப்பான். எப்படி வாழ்றேன்னு நான் பார்ப்பேன், அப்படி எல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் யாருக்கும் வைக்கல. எப்படி வாழ்றேன்னு பார்ப்பேன், வாழுவான். உன்னோட வாழ இல்லாதவங்க இன்னொரு வாழ வாய்ப்பு இருக்கு, உனக்கு வாழ இல்லாத நீ இன்னொரு என்ன செய்யுது வாழ வாய்ப்பு இருக்கு. யாரும் விவாகரத்தால கெட்டவர்கள் இடத்துக்கு வாரதில்லை, கெட்ட செயல் செஞ்சிருந்தாலே தவிர. எனவே தகாஃபுல் என்பது, கண்டுகொள்ளாமை என்பது, அதான் ஒரு பெண்மணி சொல்றாவே, அதாவது ஜவுஜி எங்கட கணவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன செய்வாருன்னு சொன்னா, லா யஸ்அலு அம்மா அஹித், ஜவுஜி இதா தகல ஃபஹித் வ இதா ஹரஜ அசித் வலா யஸ்அலு அம்மா அஹித். என் கணவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருண்டா சிறுத்தை, வெளியே போனார் என்றால் சிங்கம், கிடைச்சது அகப்பட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார்னு வருது. இது அறிஞர்கள் விளங்கப்படுத்த டைம்ல ஃபஹத் அதிகமாக தூங்கும், சிறுத்தை நிறைய நேரத்துக்கு என்ன செய்யும், தூங்கும். அதனா ஒரு கவனமின்மையை என்ன செய்யுது அது காட்டுது. வீட்டுக்குள்ள அவர் நிறைய மிச்சமாக விஷயங்களை அலட்டிக்கன்னு கவனமின்மையோடு இருப்பார், அது அலட்டிக்கல மாட்டார். வெளியே போனா அவருடைய சிங்கமாக அவர் என்ன செய்வார், இருப்பார். அதே நேரம் கண்டது பிடிச்சது தொட்டதுக்கெல்லாம் கேள்வி என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். காரணம் ஃபஹதாக அவர் இருக்கிறதால. நமது பிரச்சனை அதல்ல, வெளியே போனா சிறுத்தை, உள்ளுக்கு வந்த சிங்கம். சரியா? இந்த மாதிரியான நடைமுறை நமக்கு இருப்பது எதனால் நமக்கு வருது? இந்த தகாஃபுல் என்ற அந்த தன்மை நம்மிடத்துல இல்லாத. அப்போ நிலைமுறை புரிஞ்சுக்கோங்க, நம்மள்கிட்ட கொஞ்சம் பலாதத்திரிக்கன்னு விளங்கிட்டாங்க. பலாதத்துனா கொஞ்சம் லைட்டான மந்தம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு எதுலையாவது விளங்கிச்சுன்னு சொன்னா மந்தம் கூடாது. மந்தம் நல்ல பண்பல்ல, நல்ல பண்புனா எங்களுக்கு உதவாதுதான். ஆனா இது சில இடங்களுக்கு உதவுது. இது
சில இடங்களுக்கு எங்களுக்கு உதவுது. அந்த உதவுற இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மனிதர்களோட டீல் பண்ணுற டைமில், அடுத்த மனிதர்களோட பண்பாடாக நடப்பதற்கு, அடுத்த மனிதர்களோட பொறுமையாக நடப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்யுது இருக்குதுன்னு அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க. அதை இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை பொறுமை காக்கிறதுக்கு, சில விஷயங்களை சோதனை விளங்கினா தானே பொறுமைக்கான ட்ரை பண்ணுவோம். சோதனை விளங்காமைக்கிற தன்மை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது முதலாவது ஒரு மனுஷனுக்கு மருந்து செய்ய போறோம்னா முதல்ல எதை இல்லாமக்கிறது எனஸ்தீசியா தானே, போட்டு ஆளை மரக்கடிக்க செஞ்சுட்டு தான் வலியை கொடு. அதுக்கப்புறம் பொறுமை ஆகிக்கிறான். உள்ளவன் உசுரோட அறிவோட உள்ளவன் துடிக்கி அவனுக்கு அறிவு என்ன, அது அப்படியே அது அந்த லிங்கை இல்லாமக்கிட்டாச்சு, கனெக்ஷனை, அதோட அவன் என்ன செய்யறான், நிம்மதியாக ஆகிக்கிறான். இதுதான் அதனுடைய ஒரு பகுதி. இதுதான் அதனுடைய ஒரு பகுதி. போதையே மனுஷன் எடுக்கிறான் அதுக்கு போறதுக்கு என்னது, எல்லாத்தையும் மறக்கிறது. இயல்பாகவே எல்லா குணங்களில் சிலதை என்ன செஞ்சுக்கிறான், கஃப்லத்துகளை தந்திக்கிறான். அந்த கஃப்லத் மிகவும் சில இடங்களில் உதவியாக அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இதில் நான் 3 விஷயங்களை சொன்னேன். முன்னுரை உங்களுக்கு என்ன செஞ்சேன், சில பகுதிகளை நான் பதிவு செய்தேன். இதுபோல மனிதண்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், உதாரணமாக பண்பாடு சாராத ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூரணத்தில் பூரணமானவன், பூரணமான குணங்களில் பூரணமானவன். அப்படின்னா மனிதனுக்கு எது குறைன்னு நம்ம பார்க்குறோம், எது குறை, அதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு இல்லாமல் இருக்கணும். மனிதன் எதை குறைன்னு நினைக்கிறான், மனிதன் பிள்ளை இல்லாததை குறைன்னு நினைக்கிறான், மனைவி இல்லாததை குறைன்னு நினைக்கிறான். அல்லாஹ் பிள்ளை இல்லை, குழந்தைகள் இல்லை என்பதைத்தான் நிறை என்று நினை. அல்லாஹ்வுடைய பண்பலை அதான் நிறை. அல்லாஹ்வுடைய நிறையது அதாவது லம் யத்தகிது சாஹிபத்தன் வலா வலதா, மனைவியை எடுத்துக்கொள்ளல, பிள்ளை எடுத்துக்கொள்ளல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மைக்கல்ல அடையாளம் சொல்றதே மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லைன்னு சொல்றோம். அதுக்கு ஒரு இன்னொரு கோணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு கோணம் இருக்குது. இன்னொரு பகுதி கோணம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே குழந்தைகளும் பிள்ளைகளும் என்பது, அதாவது இந்த குழந்தைகளும் மனைவியும் என்பது அல்லது குழந்தைகளும் கணவனும் என்பது ஒரு பலகீனம். ஒரு பெண்ணுக்கும் பலகீனம், ஒரு ஆணுக்கும் பலகீனம். நல்லா யோசிச்சு பார்த்தா கல்யாணம் முடிக்காம சரியான விளங்கு. சட்டப்படியோ அகலாக்கு ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாக சொல்லலை, படுற கஷ்டத்தை யோசிச்சு பார்த்தா விளங்கிட்டா. ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னை என்ன செய்யறாள், படிச்சுக்கிறாள். ஒருவருக்கு கீழே கொண்டு போய் தன்னை, அதாவது கௌரவமாக வாழ்ந்த ஒரு இடத்துல இருந்து, நினைச்சதெல்லாம் செஞ்ச மாதிரி வாழ்ந்த ஒரு இடத்துல இருந்து கட்டுப்பாடு என்ன செய்யறார், ஒரு பெண் கொண்டு வராள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் திருமணத்தை செலக்ட் பண்றோம், அதுக்கு ஆசைப்படுறோம், அதை வைக்கிறோம். அதுபோல குழந்தைகள் என்பது நம்ம பெற்றெடுத்ததுக்கு பின்னால நமக்கு பலகீனம், நமக்கு சுமை, நமது விஷயங்கள சிந்தனைகள் எல்லாம் அதுல போய் என்ன மன அழுத்தத்துக்கு உருவாகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்குது. ஆனா பெற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மனைவி பிள்ளைகள் என்பது பலகீனம். அவர் ஒளிஞ்சி தானே வாழ்ந்தாரு, அதனால அவர் அதுல என்ன செய்யல, கூடுதலான கவனம் என்ன செய்யல, செலுத்தவில்லைன்னு பார்க்கிறோம். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு அவர் மௌத்தாக இருந்த இந்த பிள்ளைகளுமே என்ன இல்லாத லெவலுக்கு அவர் என்ன செஞ்சாரு, ஆக்கி கண்டாரு. அதான் சிறந்த சுன்னத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதி அல்ல, அவருடைய நிலைமை அப்படி, அவருடைய தனிப்பட்ட நிலைமை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வலியுறுத்துறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. அப்ப நமக்கு பலகீனம் தான் குழந்தைகள் என்பதும் மனைவி என்பதும் அல்லது பெண்களுக்கு கணவன் என்பதும் வாழ்க்கையில் என்ன ஒரு பலகீனம், ஒரு சுமை என்கின்ற ஒரு இடத்துக்கு அது வருது. ஆனா மனுஷன் அந்த பலகீனத்தை விரும்பி என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அந்த பலகீனத்துல தான் அவனுடைய வாழ்க்கையுடைய பலமே என்ன செய்து இருக்குது. இல்லை என்றால் அவன் வாழ்றதுக்கான அர்த்தத்தில் அரைவாசி அவனுக்கு விளங்காது, வாழ்றதுக்கான அர்த்தத்தில் அரைவாசி விளங்காது. இறுதி காலத்தில் திருமணத்துடைய அந்த இன்மையுடைய வழி அவர் என்ன செய்வான், அந்த நேரத்தில் நிறையவே உணர ஆரம்பிப்பான். எனவே இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாமலும் மனைவி இல்லாமலும் இருப்பதை பலம் என்றான். அந்த பலம், அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யணும், குழந்தை இருக்கணும், பிள்ளை இருக்கணும் என்பது அவனுடைய பலமாக என்ன செய்யுது, அது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது போல நீங்க எத்தனையோ வாழ்க்கையுடைய நடைமுறைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பலகீனங்கள்ல அல்லாஹு தஆலா பெரிய ஹைர்களையும் பெரிய நன்மைகளையும் பெரிய சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். அது அந்த முழு குணத்தையும் பாராட்டுவதல்ல, அந்த முழு இயல்புகளை பாராட்டும். இயல்பாய்ந்தா ஒன்றும் செய்யலாது, குணமாக இருந்தா பண்பாக இருந்தால் நம்ம அதை மாற்றணும். ஆனால் அதை மீறி நம்மகிட்ட அதை சில பகுதிகள் அதில் இருந்து கொண்டிருக்குமா இருந்தால் அதில் சில நன்மைகள் என்ன எங்களுக்கு உண்டு, அதில் சில பலன்கள் உண்டு. சாதாரண பலன்கள் அல்ல, மிகப்பெரிய பலன்களை நம்ம அதில் என்ன செய்யலாம், சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அடிக்கடி என்ன கேட்கக்கூடிய அந்த துவாக்கல்ல உண்டு, தக்பீர் கட்டிய பின்னால அல்லாஹும் ஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த். யா அல்லாஹ், அஹ்லாக்களிலேயே மிகச் சிறப்பான அஹ்லாக்கின் பக்கம் எனக்கு வழிகாட்டு. அதன் பக்கம் உன்னை தவிர வேற யாராலும் வழிகாட்ட முடியாது. அந்த அஹ்லாக்களிலே மோசமானவைகளை விட்டு என்னை திசை திருப்பு. உன்னை தவிர அதன் கெட்டவைகளை விட்டும் யாராலும் திசை திருப்பவும்
முடியாது அப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஜ்ஜகத்தில் வந்து வரக்கூடிய துவால கடைசியாக அதை என்ன செய்ய பெரிய துவா வஜ்ஜகத்து வான அவ்வளவு முஸ்லிமீனோட நம்ம நிறுத்திடுவோம். அதுக்கு பின்னால் அந்த துவா என்ன செய்யும் அது வரும். அதில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க ஒரு மிக சிறப்பான ஒரு வார்த்தை அது அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த். நம்ம இந்த துவாவை தமிழ்லையும் கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையில் ஒரு பவர் என்ன செய்யும் இருக்கும். அதுக்குள்ள சில ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அதில் ஒரு பரக்கத்தை என்ன செய்யும் இருக்கும். அதனால் முடிஞ்சு அதை பாடமாக்கிங்க. அல்லாஹு தாலா நல்ல அஹ்லாக்கையும் புரிந்து கெட்ட அகலாக்களையும் புரிந்து அவனுடைய நன்மை தீமைகளை புரிந்து இயல்புகளையும் புரிந்து நடக்கக்கூடிய பொருத்தமான சிறப்பான பண்பாட்டையும் பண்பையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.